ஜனநாயகன் அந்த பட விவகாரத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜனவரி 9 இதுக்கு தீர்ப்பு வரும்னு சொல்லியிருந்தோம். ஜனவரி 9 அன்று தீர்ப்பு வந்தது 10:30க்கு. ஆனா எது மாதிரியான தீர்ப்புனா, ஜனநாயகன் படத்த இன்னொரு ரிவிஷனுக்கு கொண்டு போறது ஏற்புடையதல்ல. அதனால நீங்க இந்த படத்துக்கு சர்டிபிகேட் வழங்க வேண்டாம் அப்படிங்கிறத தனி நீதிபதி வந்து அந்த விஷயத்த சொல்லி அந்த உத்தரவு பிறப்பித்தாங்க. அதுக்கப்புறம் அப்பவே உங்களுடைய அந்த சிபிஎஃப்சி அந்த சைட்ல உள்ளவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, மேல்முறையீடு செஞ்சு உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க. அந்த ஸ்டேல இப்பைக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி எங்களுக்கு இன்னைக்கு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் வந்து அவங்க ப்ரெஷர் பண்ணதாகவும், அதுக்கெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது, இந்த கேஸ் வந்து ஜனவரி 21 தான் விசாரிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த உயர்நீதிமன்றம் சொன்னதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. என்ன விஷயம்னா, நீங்க ஒரு டேட் அறிவிச்சுட்டு அதுக்கு எங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க, நீதிமன்றத்துக்குன்னு ஒரு நடைமுறைகள் இருக்கு, அதுதான் நாங்க பின்பற்ற முடியும். ஏன்னா அப்பதான் அதுக்கான கேஸ் உங்களுக்கு வந்து தீர்ப்பு சொன்னாங்க. அதை ஸ்டே வாங்கி தான் இரண்டு மணி நேரத்திலேயே அவங்க சென்சார் போர்டு வந்து அதுக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது திரும்பவும் நான் அந்த 10 மணி நேரத்துல இந்த கேஸை விசாரிச்சு நான் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்ற தரப்பில் உள்ள நீதிபதிகள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இப்ப ஜனவரி 21 அந்த கேஸ் ஜனவரி 21 வரையும் தீர்ப்பு அங்கதான் சொல்லுவாங்க, அங்கதான் டிஸ்கஷன் நடக்கும். 21ஆம் தேதி அவங்க நீதிபதி முன்னிலையில இந்த விஷயம் நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அது வரையுமே படத்தை ரிலீஸ் பண்ண முடியாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போனா ஜனவரி 9 படம் ரிலீஸ் கிடையாது, பொங்கலுக்கும் படம் ரிலீஸ் கிடையாது. சப்போஸ் ஜனவரி 21 கரெக்டான பர்மிஷன் கிடைச்சிச்சுன்னா ஜனவரி 24 ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இல்லைன்னா அந்த ரிலீஸ் டேட் வந்து பிப்ரவரி தான் போகும். இப்போ இந்த இடைப்பட்ட கேப்ல நிறைய படங்கள் வந்து ஜனவரி 9 வந்து ஜனவரி 14 அது மாதிரி டேட்ல வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளை வந்து நிறைய படங்கள் செய்யவும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுறதுனால நிறைய படங்கள் தள்ளி இருந்தாங்க, அவங்க எல்லாமே இந்த கேப்ல ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம மெயினா என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஜனநாயகன் பராசக்தி அது ரெண்டும் கிளாஸ் கிடையாது. பராசக்தி மட்டும் சோலோவா வரும்போது 600 திரையரங்குகள் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் சொல்லியிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து திரௌபதி 2 அந்த படத்தையும் பொங்கல் வெளியிட போறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சசிகுமார் அவர்களுடைய படம், அது மட்டும் இல்லாம இந்த 2 படங்கள் வந்து பொங்கலுக்கு வெளியிட போறோம் அப்படிங்கிற விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இன்னமும் எல்லா படங்களும் வந்துச்சுன்னா மீது தியேட்டர்கள் வந்து அந்த படங்களுக்கு போகும். ராஜசாப் போயிட்டு இருக்கு, ராஜசாப் வந்து சரியா போகல அப்படிங்கிற சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ இதை பராசக்தி பயன்படுத்திக்கிட்டு இப்ப பாணிச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாதது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கரியர்ல இது கொஞ்சம் ஹைப்பா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ விஜய் ரசிகர் அனைவருமே இப்போ வந்து என்னன்னா ஜனவரி 21 உற்று நோக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அப்போதான் விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அப்போ ஜனவரி 21 இல்லைன்னா 24 படம் ரிலீஸ்ன்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னா ஜனவரி 24 இதே ஹைப் வந்து அப்போ மாறிடும் கண்டிப்பா. அப்போ எல்லாருமே தியேட்டர் பக்காவா போவாங்க. என்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு கண்டிப்பா திருவிழா மாதிரி தான் இருக்கும். அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஆனா இந்த விடுமுறையை ஹாலிடேவை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு அமையல, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி சார்பில் இருந்து நிறைய பேரு இது ஜனநாயகனுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசிட்டு இருந்தாலும் இப்போ மாநாடு நடத்தினாங்க விஜயகாந்த் அவருடைய கட்சியில, விஜய் பிரபாகர் அவர்கள், பிரேமலதா அவர்கள் நடந்தெல்லாம் மாநாட்டிலையுமே விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருந்தாரு விஜய் பிரபாகர் அவர்கள். ஆனா அவங்களுடைய கூட்டணி நிலைப்பாட இன்னமும் அந்த கட்சி மூலமா அறிவிக்கவே இல்லை. அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரும் அவருடைய நிலைப்பாட்டை இன்னமும் சொல்லல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி போயிட்டாரு. ஆனா அதை வந்து ராமதாஸ் அவர்கள்ட்ட கொஸ்டின் கேட்கும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கு தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஏடிஎம்கே ஏத்துக்கிட்டு எப்படி அவங்க கூட்டணி அமைச்சாங்க உங்களை விட்டுட்டு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கும்பொழுது அவர் வந்து ஏதாவது ஒரு சைடு தான் போக முடியும், நாங்க எப்படி திரும்ப அந்த சைடு பத்தி பேச்சுவார்த்தை நடத்துவோம், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தீங்களா அப்படின்னு ராமதாஸ் கேட்கும்போது ஏதோ ஒரு சைடு தான் போக முடியும், ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னாரு. இப்போ ராமதாஸ் அவர்களும் இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை இது மாதிரி மாறப்போகுது. அது டிஸ்கஷன் ஃபுல்லா முடிஞ்சானா அந்த கட்சி இந்த சைடு கூட்டணிக்கு போகும், இது கன்ஃபார்ம் ஆகும். காங்கிரஸ் கட்சி இப்ப திமுக சில பிரச்சனைகள் ஏற்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த கூட்டணி பிளவுபட்டா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு நன்மை அமையுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வணக்கம்.